Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பூரியும் பூரி மசாலாவும் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு வந்து ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, பூரி வந்து ஹார்டாக போயிடும். இப்போ பிசைஞ்சாச்சு. மாவு காயாமல் இருக்க 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். மாவு அப்போ தான் நல்லா காயாமல் சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பூரிக்கு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம பூரி போட்டுட்டு வந்துடலாம். நான் இப்போ பூரிக்கு உருட்டி வச்சுட்டேன் மாவுலாம். இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். பூரி ஒட்டாமல் வரத்துக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். பூரி போடும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, லேசாக தான் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும், பூரி உப்பி வரும். ரொம்ப மொத்தமாகவும் போடாமல் ரொம்ப மெலிசாகவும் போடாமல் இந்த மாதிரி மீடியமாக போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தேய்ச்சி வச்ச மாவெல்லாம் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பூரி மேலே எண்ணெய் தெளித்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பூரி நல்லா எப்படி உப்பி இருக்கு பாருங்கள். இப்போ இதை மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூரி கிழங்கு பண்ணுறதுக்கு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளிலாம். இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹோட்டல்லலாம் வந்து மிளகாய் தூள் சேர்க்க மாட்டாங்க, வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கு வாசி நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக மசிச்சுட்டும் சேர்த்துக்கலாம், நான் இதிலே மசிச்சு விட்டுக்கிறேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிழங்கு நல்லா கொதிக்கட்டும்.
1 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூரி கிழங்குல இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடல மாவை சேர்த்துக்கலாம். கடல மாவு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அடி பிடிச்சி போயிடும். லைட்டாக கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சுவையான பூரி பூரி மசாலா ரெடி. இந்த சுவையான பூரியும் பூரி கிழங்கும் உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.